கல்லூரி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுகலை படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுகலை பட்ட படிப்புக்கு தொடர்ந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகி உள்ளன. தற்போது முதல்வரின் அறிவுறுத்தலின் பேரில் விண்ணப்ப பதிவு ஆகஸ்ட் 1 முதல் தொடங்கியது. எனவே விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் www.ngasa.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். நான் முதல்வன் திட்டத்துக்கு கூகுள் யூனிட்டி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கேம் டெவலப்பர், ஆர்டிஸ்ட் மற்றும் புரோகிராமர் திறன் பயிற்சிக்காக கூகுள் யூனிட்டி நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் இடையே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலவச யூனிட்டி லைசன்ஸ், இலவச பயிற்சி தேர்வு, தயாரிப்பு அமர்வுகள், தொழில் நிபுணர்களுடன் சந்திப்பு, உரையாடல் வாய்ப்பு மற்றும் ஸ்டார்ட் அப் ஆர்வமுள்ளவர்களுக்கு இன்குபேட்டர் மற்றும் முதலீடுகளுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கணினி அறிவியல் துறையில் உள்ள இறுதி ஆண்டு பயிலும் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான கேம் டெவலப்பர், ஆர்டிஸ்ட் மற்றும் புரோகிராமர் திறன் பயிற்சி திட்டத்துக்காக கூகுள் மற்றும் யூனிட்டி நிறுவனத்துக்கும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்துக்கும் இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எண்ணும் எழுத்தும் திட்டம் முன்னேற்ற ஆய்வு வழிமுறைகள் வெளியீடு. எண்ணும் எழுத்தும் திட்டம் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களின் அடிப்படை கற்றலை மேம்படுத்துதல், கற்றல் இடைவெளி குறைப்பு, மாணவர் முன்னேற்ற கண்காணிப்பு, மாணவர் பயிற்சி புத்தகம், ஆசிரியர் கையேடு பயன்பாடு, பள்ளி பார்வை மற்றும் செயல்திறன் குறியீடுகள் ஆகியவை கல்விசார் செயல்பாடுகள் செம்மையாக நடைபெறும் பொருட்டு கூர்ந்து செய்தல், சார்நிலை அலுவலர்கள் எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ள அறிவுரை வழங்குதல் வேண்டும். எண்ணும் எழுத்தும் திட்டம் மாணவர்களின் முன்னேற்ற வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட், JEE தேர்வுக்காக 236 பயிற்சி மையங்கள். பள்ளிக்கல்வித்துறை தகவல். அரசு பள்ளி மாணவர்களுக்கு JEE, நீட் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக 236 வட்டார உயர்கல்வி வழிகாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மாணவர்களின் சிந்தனை திறனை வளர்க்க ChatGPTயில் ஸ்டடி மோட் அறிமுகம். OpenAI நிறுவனம் ChatGPTயில் புதிய ஸ்டடி மோட் என்னும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது மாணவர்கள் தங்களின் சுய சிந்தனை திறனை மேம்படுத்த உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த முறையில் மாணவர்கள் கேள்விகள் கேட்கும்போது ChatGPT நேரடியாக பதில் சொல்லாது, பதிலுக்கு பதில் வினாக்களை முன்வைத்து அவர்களின் புரிதலை சோதிக்கும். இந்த வசதி தற்போது ஃப்ரீ பிளஸ், ப்ரோ மற்றும் டீம் திட்டங்களை பயன்படுத்தும் பயனாளர்களுக்காக தொடங்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.